ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வென் டயக்ராம் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு அசோசியேஷனை எப்படி டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 classes or groups belong to the third class such that some items of each of these 2 groups are common. ஓகே, சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சரி, 3 கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஃபீமேல்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அப்புறம் மதர்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு சிஸ்டர்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, ஃபீமேல், மதர்ஸு, சிஸ்டர்ஸ், இது 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகே, இது எப்படி டயக்ராமேட்டிக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போது ஒரு பெரிய கிளாஸ். ஓகே, ஒரு பெரிய கிளாஸ் ஃபீமேல் அப்படின்ற ஒரு கிளாஸ். ஓகே, ஃபீமேல் அப்படின்ற கிளாஸ். ஓகே, இந்த பெரிய கிளாஸ்க்குள்ளே 2 கிளாஸு they are partly associated with each other. எது மதர்ஸ் ஒரு கிளாஸு, சிஸ்டர்ஸ் ஒரு கிளாஸு. சரி, இப்போ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், சம் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அண்ட் சம் சிஸ்டர்ஸ் ஆர் மதர். ஓகே, இந்த சம்ன்றது இந்த பாட்டு தான். சம் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அண்ட் சம் சிஸ்டர்ஸ் ஆர் மதர். ஆல்சோ போத் மதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் ஃபீமேல். இவங்க மதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே எந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க, எந்த கிளாஸ்க்குள்ளே வருவாங்க? ஃபீமேல் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே வருவாங்க. ஸோ அப்போது இதை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். புரியுதா? சில மதர்ஸு சிஸ்டர்ஸாக இருக்கலாம், சில சிஸ்டர்ஸு மதர்ஸாக இருக்கலாம். ஆனால் சிஸ்டர்ஸ் அண்ட் மதர்ஸ் 2 பேருமே ஒரு கேட்டகரிக்குள்ளே வராங்க. என்ன கேட்டகரிக்குள்ளே வராங்க அப்படின்னா ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வராங்க. ஸோ அதை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். One class belongs to the class of second and third class is partly related to those two. Okay, one class belonging to the class of second and third class is partly related to those 2 classes. சரியா? சரி, இது எப்படி நம்ம பண்ணலாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஹஸ்பண்ட்ஸ்னு ஒரு கிளாஸு, மேல்ஸ்னு ஒரு கிளாஸு, அப்புறம் டாக்டர்ஸ்னு ஒரு கிளாஸு. சரி, இப்போது இதை டயக்ராமேட்டிக்காக எப்படி பண்ணலாம்? சரி, இப்போ நான் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? இவங்க ஹஸ்பண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சரி, எல்லா ஹஸ்பண்ட்ஸும் கம்பல்சரி என்னவாக இருக்கணும்? மேலாக தான் இருக்கணும். ஓகே, எல்லா ஹஸ்பண்ட்ஸும் மேலாக தான் இருக்கணும். சரி, இப்போது டாக்டர்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது. சரியா? சரி, இப்போது டாக்டர்ஸ் மேலாகவும் இருக்கலாம், ஹஸ்பண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, அப்போது இதோட என்ன ஒரு பார்ட்லி ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணும். அப்போ இவங்க டாக்டர்ஸ் வந்துடும். சரி, கரெக்டாக இதை சொல்ல போனால் என்ன சொல்லலாம்? ஆல் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் மேல். ஓகே, ஆல் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் மேல். ஆல்சோ சம் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் சம் மேல்ஸ் கேன் பி டாக்டர்ஸ். ஓகே, சம் ஹஸ்பண்ட்ஸ், சம் மேல்ஸ் கேன் பி டாக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இது என்ன? ஒன் கிளாஸ் பிலாங்கிங் டு த கிளாஸ் ஆஃப் செகண்ட். ஒரு கிளாஸு, அதாவது ஹஸ்பண்ட்ற கிளாஸு செகண்ட் கிளாஸ் மேல்ற கிளாஸை பிலாங் பண்ணியிருக்கு. ஓகே, என்டையர்லி பிலாங்கிங் டு த செகண்ட் கிளாஸ். பட் த தேர்ட் கிளாஸ் இஸ் பார்ட்லி ரிலேட்டட் டு தோஸ் 2 கிளாஸஸ். ஓகே, இப்போ த தேர்ட் கிளாஸ் என்ன? டாக்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த டாக்டர் அப்படின்ற கிளாஸ் தே ஆர் பார்ட்லி ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் 2 கிளாஸஸ் லைக் ஹஸ்பண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் மேல். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் இந்த மாதிரியான ஒரு அசோசியேஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த வீடியோவில் வென் டயக்ராம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் பார்த்தோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.